கர்ணன் அர்ஜுனன் 2 பேருமே மாவீரர்கள். ஆனா வீரத்தில் அர்ஜுனனை விட கர்ணன் தான் சிறந்தவர்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. 17வது நாள் மகாபாரத போர்ல கர்ணனும் அர்ஜுனனும் மாறி மாறி அம்புகளை பொழியிறாங்க. இவங்க 2 பேரோட சண்டையை பார்த்து உலகமே நடுங்குச்சு. போர்ல அர்ஜுனன் விட்ட அம்புகளை கர்ணன் ஈஸியா உடைச்சிடுவாரு. அர்ஜுனன் விட்ட ஒவ்வொரு அம்பும் கர்ணனோட தேர 10 அடி பின்னாடி தள்ளிச்சு. அதே நேரத்துல கர்ணனை விட்ட அம்பும் அர்ஜுனன் தேர 3 அடி பின்னாடி தள்ளும். கிருஷ்ணர் சபாஷ் கர்ணான்னு பாராட்டுவாரு. அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே புரியாது, எதுக்காக கிருஷ்ணன் நம்மள பாராட்டாம கர்ணனை பாராட்டுறாருன்னு. கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து, நீ கர்ணனோட தேர 10 அடி பின்னாடி தள்ளினாய், ஆனால் கர்ணன் நம்ம தேர 3 அடி மட்டுமே பின்னாடி தள்ளினான். நம் தேர்கொடியில் அனுமன் இருக்கிறார், அது மட்டும் இல்லாமல் உன்னோடு நான் இருக்கிறேன். அப்படி இருந்து நம்ம தேர 3 அடி பின்னாடி தள்ளி கர்ணனோட வீரம் தான் எனக்கு பெரிதாக தெரிகிறது அப்படின்னு கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு. ரதத்தில் சாரதி இல்லாமல் தேர் சக்கரம் பள்ளத்தில் மாட்டிக்கொண்டும் பிரம்மாஸ்திர விதை மறந்தும் கையில எந்த ஆயுதமும் இல்லாம இருக்கும் போதுதான் அர்ஜுனனால கர்ணனை கொல்ல முடிஞ்சிச்சு.